போன வருஷம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஈவெண்ட். பட் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங் டீம் இருக்குது. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது. நம்ம சிஎம் சாரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் உடனே வந்து கேஷ் இன்சென்டிவ் அனௌன்ஸ் பண்ணி ஸோ எல்லாமே வந்து குயிக்காக ப்ராசஸ் நடக்குதுன்னும் போது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நம்ம ஸ்டேட்லேயும் நல்ல சப்போர்ட் இருக்குன்னும் போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு ஸ்போர்ட்ஸ் 2025 ஜாயின் பண்ணேன். அண்ட் இங்கே வந்து இந்த ரெக்கக்னிஷன் வந்து ஒவ்வொரு ரெக்கக்னிஷனும் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இங்கே வந்து காலேஜில் வந்து இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அண்ட் ஜென்ரலாக வந்து ஐ திங்க் இங்கே வந்து சூப்பர் பஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் நேவியில் கூட பார்த்தோம், நிறைய செஸ் ஈவெண்ட்ஸ் தான் நடக்குது, மற்ற ஸ்போர்ட்ஸையும். அண்ட் நம்ம அந்த சிவந்தி ஆதித்யா அந்த கப்பும் வின் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வின் பண்ணியிருக்கோம், நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வருது, அதுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செஸ் ஒலிம்பியாடுக்கு நேம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே கம்மிங் செஸ் ஒலிம்பியாடில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் செப்டம்பரில். ஸோ நடப்பு சாம்பியனாக இந்த தடவை நீங்கள் வேறு கிளம்புறதுக்கு போகிறீங்க செஸ் ஒலிம்பியாட். ஸோ எப்படி இருக்கும் இந்த டோர்னமெண்ட்? போன வருஷம் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஈவெண்ட். பட் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங் டீம் இருக்குது. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது. இந்த உஸ்பெகிஸ்தானில் வேறு நடக்குது. உஸ்பெகிஸ்தானும் செஸ்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ நிறையா கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி செஸ் ஒலிம்பியாட் விளையாடி இருப்பீங்க. லாஸ்ட் டைம் ஹங்கேரி சாம்பியன் நம்ம. ஸோ அங்கே போய் அவங்களுடைய கோட்டையை உடைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க நம்ம சென்னையில் வந்து ஆமாம், இல்லை அதான் சொல்ல வந்தேன். ஸோ மேபி இந்த வாட்டி நமக்கு சான்ஸ் அது திருப்பி ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்கு. பட் ஐ திங்க் பிளேஸ் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கேம்ஸ் தான், அங்கே எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான். நியூ கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுங்க சார்? லாஸ்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு நல்லா பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? நான் வந்து இந்த நார்வே செஸ் முடிச்சுட்டு 8 early மார்னிங் தான் வீட்டுக்கு வந்தேன். அண்ட் இமீடியட்லி அதே டே வந்து சிஎம் சாரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் உடனே வந்து கேஷ் இன்சென்டிவ் அனௌன்ஸ் பண்ணி ஸோ எல்லாமே வந்து குயிக்காக ப்ராசஸ் நடக்குதுன்னும் போது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் டிலே ஆச்சுன்னா அந்த ரெக்கக்னிஷன் குயிக்காக கிடைக்கும் போது அது ஓகே நம்ம பண்ணுறது நமக்கு லைக் வீட்லேயும் லைக் லைக் நம்ம ஸ்டேட்லேயும் நல்ல சப்போர்ட் இருக்குன்னும் போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். இது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் டு ஆனர் அவர் வெரி ஓன் கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் அவர் சிட்டி அண்ட் ஃப்ரம் டிஜி வைஷ்ணவ். ஸோ இந்த ஈவெண்ட்டில் சீஃப் கெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அமெரிக்கா கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தாலே தெரியல. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது மினிஸ்டராக இருக்காரு. ஸோ இன்னும் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்லோன் ஸ்டடியாக வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆனரபிள் ஆதவ் மினிஸ்டரும் சரி, சிஎம் சாரும் சரி, they have given a lot of importance for youngsters to be developed in this particular aspect. So இன்னும் மேலும் மேலும் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண தான் பார்ப்போம் தவிர, and more incentives for sports and development for the sports in the state. இப்போது அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். முக்கியமாக சொல்ல போனால் கிறிஸ்டன் கிரவுண்ட், அப்புறம் ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ்லாம் வந்து காமன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மி தான். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ரீவேம் பண்ணுறதுக்காக எங்களோட ப்ரொபோசலே அதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அது மெயின் இம்பார்ட்டன்ஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள்.